ஓகே. வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ இறைவழி மருத்துவம்னு இவரு பண்றாரு. அது பத்தின அவேர்னஸ் வந்து ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு ரீச் ஆகுதான்றது நமக்கு தெரியல. அத பத்தின இது வந்து கொஞ்சம் பேர் எடுத்திருக்காங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. நீங்களும் அவரோட ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க. தீட்சை எடுத்திருக்கீங்க. இப்போ நீங்க வந்து ஒரு பொதுவான மக்களுக்கு நீங்க இத பத்தி ஒரு விழிப்புணர்வு குடுக்கணும்னா, எப்படி இது ட்ரீட்மெண்ட் என்ன மாரி வேலை செய்யுது? இது என்ன மாரியான மருத்துவம்? அப்படின்றது ஒரு புரிதல் வேணும். நீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி. இப்போ இறைவழி மருத்துவம்னு சொல்லிட்டு இப்போ ஷேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட இரையாற்றலில் வந்து தூண்டக்கூடிய நம்ம இரையாற்றலை தூண்டி அந்த இரையாற்றல் மூலமாக நமக்கு நன்மைகள் கிடைக்கிது. இது வந்து அறிவுக்கு அப்பாற்பட்ட இது இவராக செய்கிறது இல்லை, அதுவாக நடக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த நோய்க்குன்னு தனியாலாம் வர வேண்டியதில்லை. எந்த எதுவாக இருந்தாலும் உடல் துன்பங்கள், மன துன்பங்களாக இருக்கட்டும், உடலில் நமக்கு ஏற்படுற துன்பங்களாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே சரியாகும். அதன் பிறகு நம்ம அதை தக்க வச்சுக்கிறது நம்ம கையில் இருக்குது. நம்மளோட இறை குணங்கள், அன்பு, பொறுமை, நம்பிக்கை, உறுதி, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம வாழ்வில் வந்து கடைபிடிக்கும் பொழுது எந்த நோயாக இருந்தாலும் சரியாக போகும். நம்ம தவறும் பொழுது மீண்டும் வந்து ஹீலிங் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஹீலிங் தேவைப்படாத நிலைமை வரும். அப்போ வந்து எந்த நோயுமே நமக்கு வராது, எந்த கஷ்டமும் நமக்கு உடல் மன துன்பங்கள் இருக்காமல் நம்ம நோயற்ற வாழ்வை வாழ முடியும். இப்போ நீங்கள் ஹீலிங்க்கு வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருந்தது? இவரோட ஹீலிங் எடுத்த பிறகு உங்களுக்கு எப்படி ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? கட்டாயம் இருக்குங்க. எனக்கு உடம்புக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. ஃபிசிக்கலாக நான் வந்து ரொம்ப டயர்டாக ஆகிடும். சில நேரங்களில் ரொம்ப சோர்வாக இருப்பேன். இரவு சரியாக தூங்கலைன்னா ரொம்ப உடல் சோர்வாக இருக்கும். மனசில் ரொம்ப தேவையில்லாத நினைவுகள்லாம் வர ஆரம்பிக்கும், தூக்கம் இல்லாததுனால. இப்போ அந்த ஹீலிங் எடுத்துக்கும்பொழுது நமக்கு திருப்பி உடலில் வந்து அந்த புத்துணர்வு கிடைக்கிது. அப்போ நம்ம நல்லா தூக்கம் வருது. தூக்கம் வந்த பிறகு நம்ம வந்து மனசுக்குள்ள எல்லாமே எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து சரியாயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். நம்ம இயல்பான வேலையை நம்ம கவனிச்சுட்டு இருப்போம். இது வந்து கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வந்து எதுவுமே ஹீலிங்கை எடுத்துக்க தேவையில்லாத ஒரு சூழல் ஏற்படும். அதுக்கு நம்ம கையில் தான் இருக்குது. இது அவங்கவுங்களுடைய வாழ்க்கை சூழலை பொறுத்து இருக்குது. அவங்களுடைய வீட்டில் இருக்க இதை பொறுத்து இருக்குது. உணவு முறைகள்லாம் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம அன்றாட கடமைகள் தான் மெயினாக சொல்லுவார். இரவில் சீக்கிரம் தூங்குறது, ஒரு நாளைக்கு 2 வேளை தலைக்கு குளிக்கிறது, வேலைக்கு சாப்பிட்றது, இந்த 3 விஷயங்கள் வந்து நம்ம கடைபிடிக்கும் பொழுது உடலில் வந்து பிரச்சனைகள் வர்றது கம்மியாகும். மனசில் வர பிரச்சனைகளும் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. அதை நம்ம தான் பார்த்துக்கணும்.